ஆமென். ஹalleluya. praise the lord. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தர் விரும்புகிற ஜெபம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் ரொம்ப ஆவலாய் வாஞ்சையா அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த அந்தரங்க ஜெபத்தை ஏன் செய்ய வேண்டும், அந்த அந்தரங்க உறவு ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அந்தரங்க ஜெபத்தில் தான் நீங்களும் ஏசப்பா மட்டும்தான், நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான் அந்த ஒரு பர்சனல் என்கவுண்டர் இருக்கும். அந்த பர்சனல் என்கவுண்டரில் நீங்கள் அப்படியே சாஷ்டாங்கமாக என்ன தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் என்ன தவறு செஞ்சாலோ, என்ன காரியம் உங்ககிட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குதோ எல்லாவற்றையும் நம்ம ரிவீல் பண்ண ஆரம்பிப்போம். நான் இவ்வளோ தான் ஆண்டவரே, எனக்குள்ளே இது இருக்குது, எனக்குள்ளே மாம்ச இச்சை இருக்குது, எனக்குள்ளே வந்து பொறாமை இருக்கிறது, எனக்குள்ளே இப்படிப்பட்ட கோபங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத காரியங்கள் சில காரியங்கள் இருக்குது என்று சொல்லி அந்தரங்கத்தில் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அந்த அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்பொழுது தான் மாம்ச இச்சைகளை நம்ம என்ன பண்ணுவோமா கட்டி நம்ம ஜெபிக்க முடியும். ஒரு வாசகத்தை பார்த்தேன். அந்த வாசகம் இப்படியா சொல்லுகிறது, if you do not crucify your flesh privately, the flesh will crucify you publicly. ஆமாங்க, இந்த காலை வேளையில் உங்கள் மாம்சத்தின் இச்சைகளை ப்ரைவேட்டில் ஆண்டவர்கிட்ட அந்தரங்கத்தில் நீங்கள் சொல்லி அவைகளை விட்டு விடாது இருந்தால் அது என்ன செய்யுமா, அந்த மாம்சத்தின் இச்சை உங்களுக்கு வெளியரங்கமாய் பப்ளிக்லியாக வந்து அது உங்களை வந்து உங்களுடைய பேரையோ உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய ஃபேமையோ அது கெடுக்கிறதா இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:16 இப்படி சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை எப்பொழுது நிறைவேற்றாதிருப்பீர்களா, அந்த அந்தரங்கத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தான். கர்த்தரிடத்தில் அந்த அந்தரங்க ஜெபத்தில் அவரோடு நம்ம பேசும்பொழுது, ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சேன், ஆண்டவரே நான் எனக்குள்ளே இந்த கோபம் இருக்கிறது, எனக்குள்ளே இந்த எரிச்சல் இருக்குது, எனக்குள்ளே இந்த வைராக்கியம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து போட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பான்னு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த அந்தரங்க காரியங்களை அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் ப்ரைவேட்டில் நீங்கள் சொல்கிறத அவர் என்ன செய்வார் பப்ளிக்காக. அதனால தான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பிதாவை நோக்கி அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை பிதாவானவர் வெளியரங்கமாக அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்தரங்க ஜெபத்தை விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு ஜெபிக்கிறதே இல்லாமல் ஜெபமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்களா, உங்களுடைய மாம்ச இச்சைகள் வெளியரங்கமாய் வந்து உங்கள் கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபம் வெளியரங்கமாக வந்து பப்ளிக்கில் உங்களை அவமானப்படுத்துறதா இருக்கும். இல்லை பயங்கரமாக என் நாவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்துட்டு வெளியே வந்தோம் உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வரதா இருக்கும். அதனால் தயவு செய்து அந்தரங்க ஜெபத்தை ஃபாலோ பண்ணுங்க. அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வரும். கொலைசியர் 3:9 இப்படியா சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கலைத்து போடுங்கள். இந்த அந்தரங்கத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நம்மளுடைய செய்கைகளை எல்லாம் கலைத்து போட முடியும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண ஆவியை உடையவர்களாய் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டுகள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை போல நம்ம மாற முடியும் இந்த அந்தரங்க ஜெபத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் போது. அந்த ரங்கத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கேரக்டர்ஸ், கர்த்தருடைய சுபாவம், கர்த்தரை போல நம்ம மாற கர்த்தர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு எப்பொழுது தெரியுமா, நம்ம அந்தரங்கத்தில் அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது தான். இந்த காலை வேளையிலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்தரங்கமாக இருப்பதாக. சீக்ரெட் ப்ரேயர்ஸ் ஆண்டவர் கேட்குறார். அந்தரங்கத்தில் நம்ம பாவங்களை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் வெளியரங்கமாய் நமக்கு பலனளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க.
Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.